ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3D ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி நம்ம எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது, அதோடைய பேசிக்ஸ் எல்லாம் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேயா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஷேப்னாலும் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு அதை 3D ஆப்ஜெக்டாக நம்ம மாற்றிக்கலாம். அதான் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இன்சர்ட்டில் ஒரு ஷேப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, நான் வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்து இப்போ ஷிஃப்ட் பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். ஷிஃப்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும். ஓகே, நான் இப்போ ஸ்கொயர் ஷேப் நான் மேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஸ்கொயர் ஷேப் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை 3D ஆப்ஜெக்ட்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம ஃபார்மேட் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஸ்லைடில் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபார்மேட் பேக்ரவுண்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனல் வந்து நமக்கு வரும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் பெயிண்ட் பக்கெட் மட்டும் தான் இருக்குது, ஃபில் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா நம்ம எதுவுமே செலக்ட் பண்ணல. இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெண்டு இது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்குல்ல எஃபெக்ட்ஸ்னு, இந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணால் இப்படி நமக்கு ஷோ ஆகும். ஓகேயா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ரெண்டு இருக்குது பாருங்க, 3D ஃபார்மேட் 3D ரொட்டேஷன். இது ரெண்டு தான் நமக்கு 3D ஆப்ஜெக்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறது. இப்போ இதில் 3D ஃபார்மேட்னா என்னன்னு பார்ப்போம். இதை கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா டாப் பிவல், பாட்டம் பிவல், டெப்த்து, கவுண்டர், மெட்டீரியல், லைட்னிங் இருக்கா. உங்களுக்கு 3D எஃபெக்ட்ஸில் எதுவுமே வேண்டாம்னா நோ பிவல் கொடுத்துருங்க. அப்படி உங்களுக்கு பிவல் எஃபெக்ட் வேணும்னா இதை பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேயா? சர்க்கிள், ஆங்கிள், டிவோட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா. இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த பிவல்லாம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பொசிஷனை வந்து நம்ம 3D ரொட்டேஷனில் நம்ம மாற்றி வச்சுக்குவோம். ஓகே, தரையில இருந்து விசிபிள் ஆகிற மாதிரி. அப்போ தான் நமக்கு இந்த பிவல் பொசிஷன்லாம் மாற்றும் போது நமக்கு தெரியும். அதுக்கு இந்த 3D ரொட்டேஷன் இருக்கா, இந்த இதை கிளிக் பண்ணுங்க. இதில் இந்த ப்ரிசெட்ஸ் இருக்கா, இந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்க. இதில் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஓகே உங்களுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ஆக்சிஸ் டு டாப்னு இருக்கா, இதை நம்ம வச்சுக்குவோம். இதை வச்சிங்கன்னா நமக்கு ஜஸ்ட் நம்ம தரையிலேருந்து பார்க்குற மாதிரி டாப் பொசிஷனில் நமக்கு இது விசிபிள் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இந்த பிவல் எஃபெக்ட் கொடுத்தோம்னா நமக்கு அது தெரியும் பாருங்க. இப்போ இந்த 3D ஃபார்மேட்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இந்த டாப் வியூவல் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள்னு இருக்கா, அந்த சர்க்கிளை வைக்க. இப்போ பிவல்லாம் என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து ஷார்ப் எட்ஜாக இருக்குது. ஓகே, அப்படி ஷார்ப் எட்ஜ் வேண்டாம் நமக்கு, பிவல் மாடலில் வேணும் 3D பொசிஷன்லனா உங்களுக்கு சர்க்கிள் பொசிஷனில் கிடைக்கும். இந்த ஷார்ப் எட்ஜுக்கு பதிலாக நமக்கு சர்க்கிள் பொசிஷனில் நமக்கு ஷோ ஆகும். இதுதான் இந்த பிவல். ஓகேயா? இப்போ வந்து நான் சர்க்கிள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஸ்கொயர் ஷேப் வந்து நான் சர்க்கிள் பிவலில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதில் இந்த வித் ஹைட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் கூடும். பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மாதிரியே வந்துடும் உங்களுக்கு. இந்த வித் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப் ஏர் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வித் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டவுன் ஏர் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வித் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ நான் அப் ஏர் அமுக்குறேன் பாருங்க, வித் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு இதில் மாற்றம் தெரியுது பார்த்தீங்களா. அதே மாதிரி இப்போ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து உங்களுக்கு கீழே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லாண்டிங் லைன் வந்து சர்க்கிள் பொசிஷனில் நமக்கு வந்துட்டு. இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஆங்கிள்னா உங்களுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் பொசிஷனில் வராமல் இந்த மாதிரி கூர்மையாக வரும். இப்போ பாருங்க ஆங்கிள் பொசிஷன் அந்த பார்த்தீங்கன்னா பிரமிட் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இதில் நிறைய ஷேப் இருக்குது. இதில் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த வித்து ஹைட்டும் நம்ம ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வித் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் கிடைக்கும். இப்போ நான் ஹைட்டை கரெக்டாக நான் கம்மி பண்ணேன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த பிவல் பொசிஷனுக்குள்ளது. இதுதான் இந்த பிவலுடைய யூசஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாட்டம் பிவல் இருக்கா, இது என்னன்னா இப்போ வந்து நமக்கு 3D இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து நம்ம 3D பாயிண்ட்ஸில் நம்ம வைக்கும். ஓகேயா? அதனால நமக்கு இப்போ டாப் பொசிஷனில் இப்படி இருக்குது. பாட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கும். இப்போ நான் ரொட்டேஷன் பண்ணி காமிங்க. பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒன்றுமே இல்லாமல் ஜஸ்ட் பிளெயின் சர்ஃபேஸாக இருக்குது. நம்ம இப்போ பாட்டமுக்கும் அதே மாதிரி எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த பாட்டம் பிவல் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா டாப்புக்கு வந்து ஹார்ட் எட்ஜ் கொடுத்துருக்கு. ஓகே, அதே மாதிரி நம்ம பாட்டத்துக்கும் ஹார்ட் எட்ஜ் கொடுத்துருக்கா, அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த வித் ஹைட்டை வந்து நம்ம அதே இதை பாயிண்ட்ஸை நம்ம வச்சோம்னா உங்களுக்கு எல்லா ஷேப்பும் ஒரே மாதிரி ஆயிரும். டாப்பும் பாட்டமும் ஒரே மாதிரி ஆயிரும். ஹைட்டையும் அதே மாதிரி காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டாப்பும் பேக்கும் ஒரே மாதிரி நமக்கு பிவலில் கிடச்சிருச்சு. இப்போ நான் ரொட்டேஷன் பண்ணி காமிக்க உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து இந்த பொசிஷனில் இருக்குது. இதே தான் நமக்கு டாப்லேயும் இருக்கும். இதில் எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ், இதில் எந்த பொசிஷன்லாலும் நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைனாக நம்ம 3D ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேயா? இப்போ நமக்கு பிரமிட் ஷேப்பில் வேணும்னா அதை எப்படி கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்.
இப்போ பிரமிட் ஷேப் எப்படி கிரியேட் பண்ணணும்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா பிரமிடில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரமிட் ஷேப் வந்து பாட்டம் வந்து பிளேனாக தான் இருக்கும். ஓகே, அப்போனா நம்ம டாப் வியூவில் மட்டும் கொடுத்தா போதும், பாட்டம் வந்து வேண்டாம். சரியா? இப்போ டாப் வியூவில் இப்போ பார்த்தீங்கன்னா பிரமிட் ஷேப்புக்கு சர்க்கிள் மாதிரி வராது, ஆங்கிள். அதான் ஆங்கிள் வந்து கம்மி பண்ணிட்டே போகணும். அதனால ஆங்கிள் ஷேப்பை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம ரொட்டேஷன் பண்ணி வச்சுக்குவோம், அப்போ தான் நமக்கு தெரியும் மாற்றும் போது. ஓகே, அப்போ இந்த ரொட்டேஷனில் ஆஃப் ஆக்சிஸ் டூ டாப்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம மாற்றுவோம். இப்போ நம்ம டாப் வியூவில் கொடுத்துருக்கோம்ல, இதெல்லாம் வித்து ஹைட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா வித்தை வந்து நான் கூட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வந்து நமக்கு கம்மி ஆகிட்டே வருதா, இது வந்து ஷார்ப் எட்ஜி மாதிரி வர்ற வரையும் நீங்கள் கம்மி பண்ணிட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜ் வந்தாச்சு. இப்போ நம்ம ஹைட்டை அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு பிரமிட் மாதிரி உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். உங்களுக்கு ஷேப் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரமிட் ஷேப் கிடச்சிட்டு இன்னும் இந்த டாப் வந்து நமக்கு கூர்மையாக இல்லை, அதனால் வித்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் ஆகிரும். பார்த்தீங்கன்னா நம்ம பிரமிட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, பிரமிட் ஷேப் எஃபெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு 3D ஷேப்பில். இப்போ இதெல்லாம் கலர் மாற்றினாலும் மாற்றிக்கலாம், இதில் பிக்சர் இன்சர்ட் பண்ணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ஃபில்லின் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஷேப்லாம் எப்படி நம்ம கலர் ஃபில் பண்ணுவோமோ அதே இதுதான், நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பிக்சர் வேணும்னா அந்த பிக்சரை கிளிக் பண்ணி நமக்கு என்ன பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர் வந்துடும். கலர் மாற்றணும்னா அந்த சாலிட் ஃபில்ல போய் மாற்றிக்கலாம். கிரேடியன்ட் வேணும்னா அதே மாதிரி நம்ம கலர் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஸ்பியர் ஷேப் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு இந்த சர்க்கிள் ஷேப்பை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் அமுக்கி அவங்களுக்கு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் ஷேப் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா பிரமிடுக்கு வந்து பாட்டம் சர்ஃபேஸ் வந்து பிளேனாக தான் இருக்கும், அதனால நம்ம டாப் வியூவில் மட்டும் கொடுத்தோம். இது வந்து ஸ்பியர் வந்து எல்லா ஷேப்பும் இப்போ ஸ்பியர் வந்து எல்லா சைடும் ஒரே ஷேப்பில் தான் இருக்கும், அதனால நமக்கு டாப்பும் பாட்டம் வியூவிலும் நம்ம கொடுக்கணும். ஓகே, இப்போ டாப் வியூவில் வந்து நான் சர்க்கிள் செட் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி பாட்டமும் நான் சர்க்கிள் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பும் பாட்டமும் நமக்கு சர்க்கிள் வியூவில் இருக்குது. இப்போ வித்தும் ஹைட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ வித்து வந்து ஒரு 100 வச்சுக்குவோம், அது மாதிரி ஹைட்டும் ஒரு 100 வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பியர் ஷேப் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிடச்சிருக்கு, ஆனால் இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் மாதிரி வருது, அதை வந்து கம்மி பண்ணணும். அப்போனா நம்ம வித்தை வந்து நம்ம கம்மி பண்ணிகிட்டே வாங்க அந்த ஷார்ப் எட்ஜ் போகிற வரையும். இப்போ பார்த்தீங்கன்னா அது இன்னும் ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த ஹோல் மாதிரி விடும். ஓகே, அதனால் நம்ம கரெக்டாக பிளெயினாக வர்ற வரையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் வித்தை. இப்போ பார்த்தீங்கன்னா வித்தை அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஹைட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வரும். ஓகே, இந்த ஸ்பியர் ஷேப்பில் உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு நமக்கு ஸ்பியர் கிடச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம பாட்டமும் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாட்டம் வியூவிலையும் அந்த வித்து ஹைட்டை வந்து காப்பி பண்ணி அப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பியர் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல்னு இருக்கா, இது என்னென்னா நமக்கு அந்த டிசைன் கொடுக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் எஃபெக்டில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்பியர் வந்து. ஓகே, அது மாதிரி இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த எஃபெக்ட்ஸ் வேணுமோ அந்த எஃபெக்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸில் உங்களுக்கு மாறும். அதுதான் இதுக்குள்ளது இந்த மெட்டீரியலுங்கிறது. சாஃப்ட் எட்ஜ்னால் அந்த சாஃப்ட் எட்ஜில் உங்களுக்கு வரும், இதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அது மாதிரி கீழே லைட்னிங்னா அந்த லைட்னிங் எஃபெக்டில் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சன்ரைஸ்னால் அந்த சன்ரைசஸ் மாதிரி இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு இதில் எது உங்களுக்கு கரெக்டாக சூட்டபிள் ஆகுமோ அந்த இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பியர் ஷேப் வந்து கிடச்சிருச்சு. இப்போ அந்த ரொட்டேஷன் பண்ணி காமிக்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னென்னா அந்த ஸ்பியர் ஷேப்புக்கு வந்து அந்த லைனை வந்து எடுத்து விட்ருங்க. இந்த ஃபார்மேட் போங்க, ஃபார்மேட்டில் இந்த ஷேப் அவுட்லைன் இருக்கா, இந்த அவுட்லைன் வந்து நோ அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த 3D ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பியர் ஷேப் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே வைக்கிற மாதிரி வைக்க பாருங்க இந்த பிரமிட். இப்போ வந்து நம்ம காயின் 3D எஃபெக்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிட்டு இதில் எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரொட்டேஷன் பண்ணி வச்சுக்குவோம், அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு கரெக்டாக தெரியும். ஓகே, ஆஃப் ஆக்சிஸ் டூ டாப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணிட்டு இப்போ 3D ஃபார்மேட்டில் போய் நம்ம டாப் வியூவில் பாட்டம் வியூவில் இப்போ எதுக்கு கொடுக்க போகிறது கிடையாது, ஏன்னா டெப்த்து மட்டும் நமக்கு கொடுத்தா போதும். இந்த டெப்த்துங்கிறது என்னென்னா இந்த கீழே இருக்குல்ல இந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். இப்போ நான் அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்பர் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், டவுன் ஆர் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இது உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த சைஸில் நம்ம டெப்த்தை கூட்டிக்கிறோம். காயின் மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு காயின் மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம காயின் எஃபெக்ட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ ஜஸ்ட் இதில் கலர் மாற்றினோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ டெப்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்ல, இது டெப்த்துங்கிறது கலர் மாற்றுறதுக்கு இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனில் போய் மாற்றினீங்கன்னா அந்த டெப்த்து கலர் மாறும். இப்போ இந்த லைன் இருக்கா, இந்த லைன் ஃபில்லில் இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த கலர் இருக்கா, இந்த கலர் அவங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெப்த்து வந்து நமக்கு கலர் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம ஃபில்ல போய் இந்த நடுவில் இருக்குல்ல அந்த ஷேப்புடைய கலரை வந்து மாற்றுவோம். இல்லைனா பிக்சர்னாலும் பிக்சர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் பிக்சர் கொடுக்கேன். உங்களுக்கு எந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா அது மாறிடும். சப்போஸ் உங்களுக்கு கலர் எதுவும் மாற்றணும்னா அந்த சாலிட் ஃபில்ல போய் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு காயின் ஷேப் கிடச்சிருச்சு. சப்போஸ் இது இன்னும் பெர்ஃபெக்டாக நமக்கு வேணும் அப்படின்னா இந்த இருக்குல்ல எஃபெக்ட்ஸில் இந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது டாப் பீவல் இருக்குல்ல இதில் நம்ம சர்க்கிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட் காயின் ஷேப்பில் வந்துடும். உங்களுக்கு தெரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா 3D ஷேப்புங்கிறது இதுதான். ஜஸ்ட் இந்த டாப் பீவல் இருக்குல்ல இதில் உங்களுக்கு எந்த பீவல் வேணுமோ அந்த பீவலை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு வித்து ஹைட்டு நமக்கு என்ன வேணுமோ அந்த பொசிஷனில் செக் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தோம்னா போதும். இப்போ உங்களுக்கு சர்க்கிள் வேண்டாம், உங்களுக்கு வேறு ஷேப் வேணும்னா இதில் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு பாட்டம் வேணும்னா பாட்டம்லையும் அதே ஷேப் வச்சு நம்ம டாப் அண்ட் பாட்டம் வந்து வேறு ஷேப்னாலும் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இதுதான் அந்த டாப் பீவல் பாட்டம் பீவல். டெப்த்துங்கிறது இந்த காயினில் நம்ம வச்சோம்ல அந்த கீழே இருக்கிற டெப்த்து மாற்றுறது. ஓகே. இப்போ நான் இதில் காமிக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த டெப்த்து வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த கவுண்டருங்கிறது இந்த அவுட்லைன். ஓகே. இப்போ இந்த கவுண்டர் பொசிஷனாக இந்த கவுண்டரை கூட்டுறேன் பாருங்கள் இந்த அவுட்லைன். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெப்த்து வந்து இருக்குல்ல அந்த டெப்த்துடைய அவுட்லைன் வந்து உங்களுக்கு வரும். அதில் உங்களுக்கு கலர் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த மெட்டீரியல் லைட்னிங்க்கு போய் நீங்கள் எஃபெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி இந்த ரொட்டேஷனில் போய் உங்களுக்கு எந்த மாதிரி ஆக்சிஸில் உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணணுமோ அந்த ஆக்சிஸில் ரொட்டேஷன் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயின் இருக்குது. இந்த காயினில் டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் பண்ணி இது மாதிரி ஸ்டாக் பொசிஷனில் கூட நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எந்த ஷேப்னாலும் இந்த டாப் விவில் பாட்டம் விவில் டெப்த்து கவுண்டர் இந்த லைட்னிங் மூலமாக ரொட்டேஷன் மூலமாக நம்ம ஈஸியாக நம்ம எந்த ஷேப்னாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.